ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீரை வெளியேற்ற மின் மோட்டார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு துறைகள் தீவிர முன்னெச்சரிக்கை ஏற்பாடு. 10 நாட்களுக்குள் வேல்ராம்பட்டு மக்களுக்கு பட்டா வழங்காவிட்டால் அடுத்த கட்ட மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம். திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் எச்சரிக்கை. அக்டோபர் மாதம் முதல் பிஆர்டிசி மின்சார பேருந்துகள் இயக்கப்படும். புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் தகவல். அரசு துறைகளில் பணியாற்றும் 70 கண்காணிப்பாளர்கள் அதிரடி மாற்றம். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை உத்தரவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் பொதுப்பணித்துறை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் மழைநீரை வெளியேற்ற மின் மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆண்டு மழைப்பொழிவில் அதிக மழையை வடகிழக்கு பருவமழை காலத்தில்தான் பெறுகின்றன. அந்த வகையில் அக்டோபர் மாதம் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. இதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி புதுச்சேரியில் கடந்த காலங்களில் மழைநீர் தேங்கிய இடங்களை அடையாளம் கண்டு அந்த பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க மின் மோட்டார் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதேபோல் கழிவுநீர் வாய்க்காலில் தூர்வாரும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை இடையே உப்பனாறு பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பருவமழையின் போது உப்பனாற்றில் மழைநீர் தேங்காமல் இருக்க 2 நவீன மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் சாலையோரங்களில் மின் கம்பியில் உரசும் மரக்கிளைகளை வெட்டி அகற்றும் பணியில் மின்துறை, வனத்துறையினர் இணைந்து செய்து வருகின்றனர். மேலும் மின்துறை சார்பில் பலகீனமான மின் கம்பங்களை கண்டறிந்து அவற்றை அகற்றிவிட்டு புதிய மின் கம்பங்கள் அமைக்கும் பணியும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வேல்ராம்பட்டு ஏரிக்கரை ஓரம் வசிக்கும் மக்களுக்கான நிலப்பட்டாவை வழங்க முதலமைச்சர் அனுமதி வழங்கியும் அரசு அதிகாரிகள் பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்துவதாக திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலை ஓர பகுதியில் வசித்து வரும் மக்களிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட இடங்களை திரும்ப வழங்கிட வலியுறுத்தியும், மேலும் நீண்டகால கோரிக்கையான நிலப்பட்டா வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அப்பகுதி மக்களுடன் இணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், தன்னை நம்பி வந்த மக்களுக்காக அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த கோரி இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், மாற்று இடம் மற்றும் நிலப்பட்டா வழங்குவது தொடர்பாக முதலமைச்சரை பலமுறை சந்தித்து நிலப்பட்டா வழங்க உத்தரவு பெறப்பட்ட பின்பும் இதுவரை வழங்கப்படாமல் அரசு அதிகாரிகள் இழுத்தடிப்பது ஏன் என தெரியவில்லை என கூறியவர், இன்றிலிருந்து எண்ணி 10 நாட்களுக்குள் மனைப்பட்டா என்று வழங்கப்படும் என அரசு அதிகாரிகள் தெரிவிக்காவிட்டால் இதைவிட மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். அதே போல தொகுதியில ஒரு 40 ஆண்டு காலமாக வெறும் சாக்கடைக்கு மேல மக்கள் இருக்கு. அந்த மக்களை வெறும் ஒரு பொருளாக தான் பார்த்துட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே. ஏன்னா அவங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இங்க அரசியல் நடந்துட்டு இருக்கு. நான் அரசியலுக்குள்ள வரும்போது நான் கொடுத்த எல்லா வாக்குறுதியுமே 90% முடிச்சிட்டேன். இந்த 2 மக்களுக்கும் பட்டா வாங்கி தராம நான் ஓய போறது இல்லை. இது ஒரு அடையாள உண்ணாவிரதமாக தான் இருக்கிறோம். இந்த அடையாள உண்ணாவிரதம் அவங்க செவிசாய்த்து அவங்க இந்த விஷயத்துக்காக எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம பட்டா கொடுக்கறதுக்கு டேட் சொல்லலைன்னா அடுத்த கட்ட போராட்டம் மாபெரும் பெரிய போராட்டமாக வெடிக்கும்ன்றத நான் இது மூலமா தெரிவிச்சுக்கிறேன். புதுச்சேரியில் பிஆர்டிசி மின்சார பேருந்துகள் அடுத்த மாதம் முதல் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 63 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் காற்று மாசுபடுவதை தவிர்க்கவும், வாகனங்களில் பெட்ரோல், டீசல் பயன்பாட்டை குறைக்கவும் மின்சார வாகனங்களை பயன்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் பிஆர்டிசி பேருந்துகளை மின்சாரமயமாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் 25 மினி மின்சார பேருந்துகள் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசு 23 கோடி ரூபாய் புதுவைக்கு வழங்கியுள்ளது. இதில் முதல் கட்டமாக 16 பேருந்துகள் ஹைதராபாத்தில் இருந்து புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன.
இன்னும் 9 பேருந்துகள் வரவேண்டியுள்ள நிலையில் அந்த பேருந்துகள் வருகிற 28ஆம் தேதிக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேருந்துகளை ஒருமுறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை இயக்க முடியும். எனவே இந்த பேருந்துகளுக்கு மின்சாரம் சார்ஜ் செய்யும் நிலையம் தாவரவியல் பூங்கா எதிரே அமைக்கப்பட்டு வரும் நிலையில் இதில் சார்ஜிங் செய்யும் இடமும் தயார் நிலையில் உள்ளது. மேலும் பேருந்துகளை பழுது பார்க்கும் ஷெட், அலுவலகம், ஓட்டுநர், நடத்துனர்கள் ஓய்வு எடுக்கும் அறைகள் அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் இதற்கான பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பேருந்து போக்குவரத்து அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேருந்துகள் வந்த பின்னர் புதுச்சேரியில் மொத்தம் 100 மின்சார பேருந்துகள் இயக்கப்படும். அதில் 50 பேருந்துகள் நகர்ப்புறத்திற்கும் 50 பேருந்துகள் கிராம பகுதிக்கும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் இயக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் 70 கண்காணிப்பாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பிப்டிக் தொழிற்பேட்டையில் காலியாக உள்ள சுருக்கெழுத்தர் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு சுருக்கெழுத்தராக 8 ஆண்டுகள் பணியாற்றி வருபவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் 56 வயதிற்கு மேற்பட்டவர்களின் பெயர்களை பரிந்துரைக்க வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு துறைகளில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் 70 பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர புதுச்சேரியில் பல்வேறு அரசு துறைகளில் உதவியாளராக பணியாற்றி வந்த 36 பேருக்கு கண்காணிப்பாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி குடும்ப நல மற்றும் மகப்பேறு குழந்தை ஆரோக்கியம் துணை இயக்குநர் அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த ஸ்ரீஜா மாஹே ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரிக்கும், பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவில் பணியாற்றி வந்த ரேயா ஸ்ரீனிவாசலு ஏனாம் அம்பேத்கர் பாலிடெக்னிக் கல்லூரிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலாளர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார். இளநிலை மருத்துவம் மாணவர் சேர்க்கைக்கான 2ஆம் சுற்று கலந்தாய்விற்கு தகுதி பட்டியலை புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை நடத்தி வருகிறது. முதல் சுற்று கலந்தாய்வு முடிந்த நிலையில் 2ஆம் சுற்று கலந்தாய்வுக்கான பதிவு மற்றும் விருப்ப பாட தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2ஆம் சுற்று கலந்தாய்விற்கான திருத்தப்பட்ட தகுதி வாய்ந்தவர்களின் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதுபோல் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான மாப் அப் கலந்தாய்வில் இடம் கிடைத்தவர்களின் தற்காலிக ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மாணவர்கள் சேர்க்கை ஆணையை பதிவிறக்கம் செய்து அசல் சான்றிதழ்களுடன் செப்டம்பர் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் என்று புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் வெறிநாய் கடி தடுப்பூசி முகாமினை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் வெறிநாய் கடி தடுப்பூசி முகாம் செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெற்றது. முகாமை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். மேலும் முகாமில் துறையின் இயக்குநர் மருத்துவர் லதா மங்கேஷ்கர் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த முகாமில் 30க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு வெறி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்த முகாம் மேலும் 1 வாரம் நடைபெற உள்ள நிலையில் இதற்கான ஏற்பாடுகளை மருத்துவர்கள் மோகன், ஆனந்தராமன் ஆகியோர் செய்திருந்தனர். ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட கருணை சுவர் பராமரிப்பின்றி விடப்பட்டதால் ஆடைகள் சாலையில் சிதறி குப்பை கொட்டும் இடம் போல் காட்சியளிக்கிறது. ஏழை எளியவர்கள், சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் பிச்சைக்காரர்களுக்கு உதவும் வகையில் அன்புச்சுவர் என்ற திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. அதேபோல் புதுச்சேரியிலும் கம்பன் கலையரங்கம், செஞ்சி சாலையில் அரசு மருத்துவமனை அருகே, கடலூர் சாலையில் வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கம் அருகே சமூக அமைப்புகள் சார்பில் கருணை சுவர் என்ற பெயரில் அலமாரிகள் அமைக்கப்பட்டது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் பயன்படுத்தாமல் உள்ள பழைய புதிய ஆடைகள் பொருட்களை இங்கு வைக்கின்றனர். அவற்றை ஏழைகள், சாலையோரம் வசிப்பவர்கள் பயன்படுத்துகின்றனர். தொடக்க காலத்தில் இந்த திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு இருந்து வந்த நிலையில் தற்போது கருணை சுவர் பராமரிப்பின்றி விடப்பட்டுள்ளது. அதில் வைக்கப்பட்டுள்ள ஆடைகள் உள்ளிட்டவை அந்தந்த பகுதியில் உள்ள நடைமேடை, சாலையோரங்களில் சிதறி கிடக்கின்றன. அவை மழையில் நனைந்து தற்பொழுது வீணாகி வருகின்றன. ஏழை மக்களுக்கு உதவும் நல்ல நோக்கத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு 2025 புதுச்சேரி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் கலந்து கொண்டு உரையாடினார்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு 2025 சண்டிகரில் செப்டம்பர் 22 முதல் 25 வரை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் சண்டிகர் சென்றுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் சண்டிகரில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் அரசியல் தீர்மானம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாடினார். ஜிஎஸ்டி குறைப்பால் பாண்லே பால் பொருட்கள் விலை குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசின் கூட்டுறவு நிறுவனமான பாண்லே மூலம் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளது. இந்நிலையில் ஜிஎஸ்டி குறைப்பு செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் எதிரொலியாக பல்வேறு பொருட்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அந்த வகையில் பாண்லே பால் பொருட்களின் விலையும் சற்று குறைந்துள்ளது. அதன்படி 1 கிலோ வெண்ணெய் 570 ரூபாயில் இருந்து 533 ரூபாயாகவும், நெய் 1 கிலோ 700 ரூபாயில் இருந்து 655 ரூபாயாகவும், நெய் 100 மில்லி 90 ரூபாயில் இருந்து 85 ரூபாயாகவும், பன்னீர் 100 கிராம் 50 ரூபாயில் இருந்து 48 ரூபாயாகவும், வெண்ணிலா ஐஸ்கிரீம் 90 மில்லி 20 ரூபாயில் இருந்து 17 ரூபாயாகவும், 500 மில்லி 120 ரூபாயில் இருந்து 105 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அனைத்து ஐஸ்கிரீம் விலையும் குறைந்துள்ளது. இந்த விலை குறைப்பு செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் பாண்லே பால் பொருட்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,480 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1460 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.